மற்றவங்க கேமையும் சேர்த்து ஆடி அவர் இண்டிவிஜுவலா தெரியாருன்றத முத்துக்குமரன் அவர்களை சொல்றேன். ரெண்டாவது வந்து எதுவுமே பண்ணாம வந்திருக்கோம், ஜாலியா ஃபன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிறது விஷால். ஒன்று இண்டிவிஜுவலாக நான் பண்ணுறேன், அதுதான் என்னோட கேம் அப்படின்றத ராணுவ பார்க்குறேன். இது நேர்மறை புகழ்லாம் கிடையாது. எப்போதும் இண்டிவிஜுவலாக இருக்கிறது ஜாக்லின். எப்போதும் அணிக்காக விளையாடுகிற ஒரு நபராக நான் வந்து அன்ஷிதாவை பார்க்குறேன். பிக் பாஸ் வீட்டில் இன்னைக்கு மார்னிங் டாஸ். இந்த வீட்டில் தனக்காக விளையாடுறவங்க யாரு, அணிக்காக விளையாடுறவங்க யாரு, ரெண்டுமே விளையாடாதவங்க யாரு அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் சொல்லணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி டாஸ்க்கு. இதில் பெரும்பான்மையானவங்க தனக்காக விளையாடுறவர், அதாவது இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரனையும் ஜாக்லினையும் சொல்கிறாங்க. எதுவுமே விளையாடாதவர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிட்டத்தட்ட வர்ஷினியை தான் சொல்கிறாங்க. அருணுக்கு எப்போவுமே எந்த டாஸ்க் வச்சாலும் அதில் முதல்ல விஷால் தான் தெரிவார். அதனால் இண்டிவிஜுவல் பிளேயர் விஷால் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி மார்னிங் டாஸ்க் வைக்கிறது மூலமாக அந்த வீட்டில் அன்னைக்கு காலையிலே ஏதாவது கொளுத்தி போடலாம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் இன்னைக்கு கருத்து சொன்ன எல்லாருமே யாருக்கும் வலிக்காத மாதிரியே கருத்துக்கள் சொன்னாங்க. பிக் பாஸ் என்னதான் முயற்சி பண்ணி பட்டாசு தூக்கி போட்டாலும் அதை தண்ணி ஊற்றி அணைக்கிறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த வாரம் கேப்டனா தீபக் வந்திருக்காரு. இனி வரும் வாரம் எப்படி சுவராசியமாக போக போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம்.